ஆல்ரெடி இந்த கிரிக்கெட் கேலண்டர் வந்து ஜாம் பேக்டாக இருக்குது நம்ம சொல்லிட்டு இருக்கோம். போதாததுக்கு நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கிளப் சாம்பியன்ஷிப் ஆரம்பிக்க போகிறது, அதாவது CL T20. நெக்ஸ்ட் பார்த்தா சவுதி T20 லீக்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறது கைஸ். இதை பற்றி தான் வந்து சில பேர்லாம் லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ நம்ம இதை பற்றி பேசலாம். சவுதி T20 லீக் என்ன, இதோட ஃபார்மேட் எப்படி இருக்க போகிறது, அண்ட் இது நிஜமாக நடக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஏன்னா சில பேர்லாம் அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த லீக் நடக்கக்கூடாதுன்னா, அது யார் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக இருக்கும். வீடியோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஜிம்பாப்வே, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து T20 ட்ரை சீரிஸ் இன்னைக்கு ஆரம்பிக்கிறது. ஸோ எல்லா மேட்சஸுமே பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் வந்து 4:30 PM தான் ஆரம்பிக்கும். ஓகேங்களா, மேட்சஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபேன் கோட லைவா ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம சவுத் ஆப்பிரிக்காவுக்கு டெபால் பிரஸ் இன்னைக்கு ப்ளே பண்ண போறாரு. ஜிம்பாப்வேக்கு எதிராக ரீசெண்டா ப்ளே பண்ண 2 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல டெபால் பிரஸ் அவரோட டெஸ்ட் டெபியூ 50 ஸ்கோர் பண்ணிருப்பாரு. நியூசிலாண்டோட ஸ்குவாட்ல ஃபின் ஆலன் பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாரு. ஸோ ஃபின் ஆலன் ஃபுட் இன்ஜுரி காரணமாக MLC இருந்து ரூல்ட் அவுட் ஆகியிருப்பாரு. அதே காரணத்தினால இந்த ட்ரை சீரிஸ்ல ரூல்ட் அவுட் ஆகியிருக்காரு. ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா பார்த்தீங்கன்னா டெவான் கான்வே ஸ்குவாட்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. மைக்கேல் பிரேஸ்வெல், மார்க் சாப்மன், கிளென் பிலிப்ஸ், ரச்சின் வீரன் 4 பேருமே MLC ஃபைனல்ஸ்ல இன்வால்வ் ஆகியிருந்ததுனால அவங்களுக்கு அடிஷனல் கவரா பார்த்தீங்கன்னா மிச்சல் ஹே, ஜிமி நீஷம் அண்ட் டிம் ராபின்சன் வந்து ஸ்குவாட்ல இன்க்ளூட் ஆகியிருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் கான்ஃபிளிக்ஸ்னால இந்த ஏசியா கப் 2025 கேன்சல் செய்யப்படும் தான் எதிர்பார்த்தோம். மெயின்லி இந்த டோர்னமெண்ட் நடக்கிறதுக்கான ரீசனே பார்த்தீங்கன்னா இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்சஸ்னால தான். பட் எஸ் இப்போ ஏசியா கப் 2025 நடக்க போகிறது. இந்தியா அண்ட் பாகிஸ்தான் போத் ஆர் கோயிங் டு டேக் பார்ட். ஸோ மேட்சஸ் பண்ணா இங்க இந்தியாவில் தான் வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் அதே செட் ஆஃப் டீம்ஸ் தான் இருக்க போறாங்க. டோட்டலி 8 டீம்ஸ் ஃபீச்சர் ஆக போறாங்க. இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், ஹாங்காங், ஒமான் அண்ட் UAE. T20 ஃபார்மேட்ல தான் இந்த ஏசியா கப் 2025 நடக்க போகிறது. இந்தியா தான் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸா இருக்காங்க. T20 வேர்ல்ட் கப் 2026க்கு இது கண்டிப்பா ஒரு நல்ல ப்ரிப்பரேஷனா இருக்கும். பார்க்கலாம் எப்படி இந்தியன் டீம் வந்து ப்ரிப்பேர் ஆக போறாங்க அப்படின்னு. T20 பிளாஸ்ட் அண்ட் கவுண்டி சாம்பியன்ஷிப் இஸ் ஆன் கோயிங். நம்ம எல்லாருமே யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னா ருத்ராஜ் கைக்வாடோட அரைவலுக்கு தான். ஸோ ருத்ராஜ் கைக்வாட் வந்து யோர்க்ஷயருக்காக ஜூலை 22 அன்னைக்கு பார்த்தா அவரோட கவுண்டி சாம்பியன்ஷிப் டெபியூ பண்ண போறாரு அகைன்ஸ்ட் சரே கிரிக்கெட் டீம். ரீசெண்டா சாய் கிஷோர் பார்த்தா சரே கிரிக்கெட் டீம் சைன் பண்ணியிருப்பாங்க. சாய் கிஷோர் பார்த்தா 2 கவுண்டி கேம்ஸ் வந்து ப்ளே பண்ண போறாரு. ஸோ அவரோட டெபியூ கேம் பார்த்தா யோர்க்ஷயருக்கு அகைன்ஸ்ட் தான் இருக்க போகுது. ஸோ ஜூலை 22 அன்னைக்கு பார்த்தா ருத்ராஜ் கைக்வாட் வெர்சஸ் சாய் கிஷோர் நம்மளால பார்க்க முடியும். ரீசெண்டா மிடில் சிக்ஸ் கிரிக்கெட் டீம் அவங்களோட கேப்டனை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இனிமே கேப்டனா லூயிஸ் டூப்ளே தான் இருக்க போறாரு. நம்ம ஜோபர்க் சூப்பர் கிங்ஸின் சின்ன தலை நிறைய பேர் சொல்லுவாங்க அவரை. அவரோட ரீசென்ட் ஃபார்ம் ஹசன்ட் பீன் தட் மச் கிரேட். JSK-காகவே 2025 சீசன்ல கஷ்டப்பட்டிருப்பாரு. பட் ரீசெண்டா தான் வந்து T20 பிளாஸ்ட்ல ப்ளே பண்ண ஒரு கேம்ல வந்து 54 ஆஃப் 37 பால்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. JSK லூயிஸ் டூப்ளே ரீடைன் பண்றதுல என்ன சிக்கல்னா, அவர் என்னதான் சவுத் ஆப்பிரிக்கன் பார்னா இருந்தாலுமே அவர் லோக்கல் பிளேயரா பார்த்தீங்கன்னா SA20ல கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அவர் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு வீரராக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் அவர் ஒரு ஓவர்சீஸ் பிளேயர். ஸோ ஓவர்சீஸ் ஸ்லாட்டை வந்து நான் லூயிஸ் டூப்ளே கிட்ட வந்து வேஸ்ட் பண்ண விரும்பல. மேபி லெசர் பிரைஸுக்கு போனார்னா அப்போ பைபேக் பண்ணலாமே தவிர அவரை ரீடைன் பண்ணது will not be a wise decision. MLC 25 பக்கம் வந்தனா MLC இப்போ முடிஞ்சிருக்கு. ஸோ MLC 25 சாம்பியன்ஸா MI நியூயார்க் தான் வந்து மாறி இருக்காங்க. இதான் அவங்களோட செகண்ட் MLC ட்ராஃபி. ஸோ 2023லயுமே அவங்க தான் ட்ராஃபி அடிச்சிருப்பாங்க. இப்போ 2025லயும் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ஆகியிருக்காங்க. லாஸ்ட் ஓவர் வரைக்குமே கேம் போச்சு. 12 ரன்ஸ் தான் தேவையா இருந்தது வாஷிங்டன் ஃப்ரீடம்க்கு. ருஷில் உகர்கர் அப்படின்னு சொல்லிட்டு MIக்காக ஒரு US டொமஸ்டிக் பவுலர் வந்து ஸ்டெப் அப் பண்ணியிருப்பாரு. கிளென் பிலிப்ஸ் அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் சொல்லிட்டு 2 பீஸ்ட் வந்து வாஷிங்டன் ஃப்ரீடம்காக ஸ்ட்ரைக்ல இருந்தாங்க. பட் ஸ்டில் ருஷில் உகர்கர் வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு அண்ட் MI சாம்பியன்ஸ் ஆகியிருக்காங்க. இந்த ட்ராஃபியோட சேர்த்தீங்கன்னா MIக்கு இது 13வது ட்ராஃபி. அதாவது எல்லா லீக்ஸையும் சேர்த்து நான் சொல்றேன். CSK வெறும் 7 ட்ராஃபிஸ் தான் வச்சிருக்காங்க. ஸோ CL T20ல 2, IPL 5. நிறைய CSK அண்ட் MI ஃபேன்ஸ் பண்ண இப்போ ட்ராஃபி கம்பேரிசன் டிபேட் வந்து ட்விட்டர்ல ஆரம்பிச்சிருக்காங்க. MI அண்ட் CSK ஓவரால் ட்ராஃபி கவுண்ட் கம்பேர் பண்றது ரொம்பவே தப்பு. பிகாஸ் IL T20ல CSK கிட்ட பிரான்ச்சைசி கிடையாது. WPLயுமே CSK கிட்ட பிரான்ச்சைசி கிடையாது. எனவே இந்த ட்ராஃபி கவுண்ட் நம்ம மேட்ச் பண்ணணும்னா நமக்கு இன்னொரு பிரான்ச்சைசி தேவைப்படும். அதை பத்தி தாங்க இப்போ நம்ம பேச போறோம். தி கார்டியன் ரீசெண்டா பப்ளிஷ் பண்ண ஒரு ஆர்டிகல்ல பார்த்தீங்கன்னா சவுதி T20 லீக் பத்தி பேசியிருந்தாங்க. ஸோ இந்த சவுதி T20 லீக் வேற எதுவும் இல்லை கைஸ். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் குளோபல் லீக்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் T20 ஃபார்மேட்ல. இப்போ சவுதி அரேபியாவும் பார்த்தீங்கன்னா ஒரு லீக் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்ற பேச்சுகள் வந்துச்சு. சவுதி அரேபியா இஸ் a very rich country. இப்போ ஸ்போர்ட்ஸ்லயுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டாப்ல இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2034 FIFA வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா தான் ஹோஸ்ட் பண்ண போறாங்க. இப்போ கிரிக்கெட்லயே அவங்க டாப்பா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஒரு T20 லீக் ஆரம்பிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நாட்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா டாக்ஸ் வந்துச்சு. இப்போ அது ஆல்மோஸ்ட் கன்ஃபர்ம்ட் சிச்சுவேஷன்ல இருக்கு. பட் இப்போ ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அதை பத்தி பேசுவோம். இந்த சவுதி T20 லீக்காக அவங்க ஒதுக்கி இருக்கிற பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வந்து $400 million. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியன் கரன்சிக்கு 3,442 crores அப்ராக்சிமேட்லி. லாஸ்ட் மந்த் லாட்ஜ்ல வந்து WTC ஃபைனல்ஸ் நடந்துச்சு இல்லையா? ஸோ அப்போ வந்து எல்லா போர்ட்ஸுமே வந்து ஒரு மீட்டிங் ஒன்று லாட்ஜ்ல வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா ECB அண்ட் BCA பார்த்தீங்கன்னா
இந்த சவுதி T20 லீகை அப்போஸ் பண்ணி பேசியிருக்காங்க. ECB அண்ட் BCCI என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்க பிளேயர்ஸ் அதாவது எங்க நாட்டு பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த லீக்ல ப்ளே பண்றதுக்கு நாங்க NOC கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக BCCI எந்த ஒரு பிளேயர்ஸுமே வந்து அனுப்பி வைக்க மாட்டாங்க எந்த ஒரு லீக்குமே, அதனால அது வந்து நமக்கு பிரச்சனையே கிடையாது. பட் ECBயுமே இது அப்போஸ் பண்ணியிருக்கிறது இப்போ பிரச்சனையே. ஏன்னா ECB என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சவுதி லீக் ஆரம்பிச்சா எங்களோட The 100 இதனால பாதிக்கப்படும். ஸோ எங்களோட லீக் வந்து டைல்யூட் ஆகிரும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நிறைய டாப் ஓவர்சீஸ் கிரிக்கெட்டர்ஸ் பார்த்தா வந்து சவுதி லீக்ல ப்ளே பண்றதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க பிகாஸ் ஆஃப் த சாலரிஸ். BCCIக்கு பொதுவாக யாரும் காம்படிட்டரா இருக்கிறதே பிடிக்காது, அவங்க தான் டாப்ல இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த சவுதி லீக் ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா இது IPLக்கு ஒரு த்ரெட்டா இருக்கும்னு ஐ திங்க் BCCI ஃபீல் பண்றாங்க போல. அதனால தான் இந்த லீக் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சவுதி T20 லீகோட ஃபார்மேட்டுமே ரொம்ப புதுசா இருக்கு. ஸோ 8 டீம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லீக்ல வந்து ப்ளே பண்ண போறாங்களா. ஸோ இந்த 8 டீம்ஸ்மே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல வந்து ப்ளே பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல ப்ளே பண்ணுவாங்கன்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ ஃபைனல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சவுதி அரேபியால நடக்கும். ICC இன்னும் இந்த லீகை பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணல, ICC ஸ்டேட்டஸ் வந்து வழங்கல. பட் கிரிக்கெட் ஆஸ்திரேலியா இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க இந்த லீகை வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு அண்ட் ஹெல்ப் பண்றதுக்கு. பிகாஸ் அவங்களோட BBL இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அது வந்து பிரைவேட் லீக் தானே, அவங்களே நடத்துறாங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பா தொகை தேவைப்படுறது போல. ஸோ அதனால தான் வந்து இந்த சவுதி லீகோட வந்து டை அப் பண்ணி ஹெல்ப் பண்ண பார்க்கறாங்க. ECB நடத்துற The 100மே வந்து பிரைவேட் லீக் தானே, நீங்க சொல்றது புரியுது. ஆனா பார்த்தீங்கன்னா ECBக்கு ரீசனாக பார்த்தீங்கன்னா நம்ம IPL பிரான்ச்சைசிஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த MI, SRH, LSD இவங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட பிரான்ச்சைசிஸோட டை அப் பண்ணி ஸ்டேக்கை வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ ECBக்கு நல்ல கேஷ் ஃப்ளோ இருக்கு அண்ட் IPLமே பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் ஸ்போர்ட்ஸ் லீகா இருக்கிறதுனால BCCIக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதனால தான் இந்த ரெண்டு போர்ட்ஸுமே வந்து இப்போ அப்போஸ் பண்றாங்க. ICCயோட சேர்மனா ஜெய்ஷா இருக்கிறதுனால அவருமே பார்த்தீங்கன்னா இந்தியன் போர்டு சொல்றதை தான் கேட்டு நடந்துக்கணும். பிகாஸ் எஸ் அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜெய்ஷாவுமே அவங்கள மீறி எதுவுமே வந்து இப்போ சொல்ல மாட்டாரு. எனவே இந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி இந்த லீகை வந்து நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கண்டிப்பாவே IPL பிரான்ச்சைசிஸால இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். பிகாஸ் பிளேயர்ஸுக்கு தான் NOC கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்களே தவிர பிரான்ச்சைசிஸால கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா பிரான்ச்சைசிக்கும் போர்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. பட் சவுதி லீகுக்கு IPL பிரான்ச்சைசியோட ஹெல்ப் தேவைப்படுமா, அதாவது IPL பிரான்ச்சைசியை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ரோச் பண்ணுவாங்க அப்படிங்கிறதே டவுட்ஃபுல் தான். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற காசுக்கு அவங்களே பார்த்தீங்கன்னா லீக் நடத்த முடியும். பட் ஸ்டில் IPL டீம்ஸ் இதில் வந்து டேக் பார்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அது இன்னொரு பூஸ்டா இருக்கும்னு நினைச்சாங்கன்னா அப்போ CSK மாதிரி பிரான்ச்சைசிஸ் கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இதுல ஒரு பிக் ப்ராஃபிட் கண்டிப்பா இருக்கு. MI ரீசெண்டாக தான் The 100ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த லீக்ல அவங்க மேஜர் இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க. பட் CSKவால டெஃபினெட்லி இதில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு டீமை பை பண்ண முடியும். மேபி ரியாத் சூப்பர் கிங்ஸ் ஆர் ஜெடா சூப்பர் கிங்ஸ்னு ஏதாவது ஒரு பிரான்ச்சைசி வந்துச்சுன்னா கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த சவுதி T20 லீகை பத்தி? கண்டிப்பா உங்களோட ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், பை.